போட்டித் தேர்வு என்னும் போர்க்களத்தில் சமரசம் இல்லாமல் உழைக்கும் எம் மாணவர் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த காணொளியில் நிதிக்குழு தலைவர்களை பற்றி பார்க்க போகிறோம். நிச்சயமாக நாளைக்கு நடக்க போகிற எக்ஸாமில் இதிலேருந்து ஒரு மதிப்பெண் கண்டிப்பாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல் நிதிக்குழு 1951 அமைக்கப்பட்டுச்சு. இதனுடைய தலைவர் KC நியோகி அவர்கள். இரண்டாவது நிதிக்குழு 1956 அமைக்கப்பட்டுச்சு. இதனுடைய தலைவர் K சந்தானம். மூன்றாவது நிதிக்குழு 1960 அமைக்கப்பட்டது. இதனுடைய தலைவர் AK சந்தா. நான்காவது நிதிக்குழு 1964 ஆண்டு அமைக்கப்பட்டது. இதனுடைய தலைவர் PV ராஜமன்னார். ஐந்தாவது நிதிக்குழு 1968 ஆண்டு அமைக்கப்பட்டது. இதனுடைய தலைவர் மகாவீர் தியாகி. ஆறாவது நிதிக்குழு 1972 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய தலைவர் K பிரம்மானந்த ரெட்டி. ஏழாவது நிதிக்குழு 1977 ஆண்டு அமைக்கப்பட்டது. இதனுடைய தலைவர் JM சாலட் அப்படிங்கிறவர் தான். எட்டாவது நிதிக்குழு 1983 ஆண்டு அமைக்கப்பட்டது. இதனுடைய தலைவர் YP சவான். ஒன்பதாவது நிதிக்குழு 1987 ஆண்டு அமைக்கப்பட்டது. இதனுடைய தலைவர் NKP சால்வே. பத்தாவது நிதிக்குழு 1992 அமைக்கப்பட்டது. இதனுடைய தலைவர் KC பந்த். 11வது நிதிக்குழு 1998 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய தலைவர் AM குஸ்ரோ. 12வது நிதிக்குழு 2002 ஆண்டு அமைக்கப்பட்டது. இதனுடைய தலைவர் C ரங்கராஜன். 13வது நிதிக்குழு 2007 ஆண்டு அமைக்கப்பட்டது. இதனுடைய தலைவர் டாக்டர் விஜய் L கேல்கார். 14வது நிதிக்குழு 2013 ஆண்டு அமைக்கப்பட்டது. இதனுடைய தலைவர் டாக்டர் YV ரெட்டி. 15வது நிதிக்குழு 2017 ஆண்டு அமைக்கப்பட்டது. இதனுடைய தலைவர் NK சிங். 16வது நிதிக்குழு இது 2023 ஆண்டு அமைக்கப்பட்டது. C அரவிந்த் பணக்காரியா இதனுடைய தலைவராக இருப்பார். ஓகேங்களா. இந்த நிதிக்குழுக்கள்லாம் அமைக்கப்பட்ட வருடம் தான். நடைமுறைப்படுத்த காலம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்ட காலத்தை விட ஒரு வருடமோ அல்லது 2 வருடமோ முன்ன பின்ன இருக்கும். ஓகேங்களா. இப்போ 16வது நிதிக்குழு 2023 அமைச்சாங்க. ஓகேங்களா. ஆனால் அது எப்போ செயல்பாட்டுக்கு வரும்? 2026 31 வரைக்கும் தான் அதனுடைய காலம். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி ஒரு வருஷம் 2 வருஷம் முன்ன பின்ன தான் இருக்கும் அது செயல்படுற காலம். இது பரிந்துரை அளிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் வரைக்கும் 2025 டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 2023 அமைக்கப்பட்டுச்சில் அவங்க பரிந்துரையெல்லாம் கலெக்ட் பண்ணி அறிக்கை குடியரசுத் தலைவர்கிட்ட 2025 அக்டோபர் மாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கொடுத்தாங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து இது அமலுக்கு வந்துடும். ஓகேங்களா. இந்த நிதிக்குழு அப்படிங்கிறது 280வது பிரிவின்படி அமைக்கப்படுது. நிதிக்குழுவோட பணிகளை பற்றி 280வது பிரிவு 3 படி அதோடைய பணிகள் பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.